ஹாய் மக்களே. ஸோ நாம் வந்து இன்றைக்கி ஒரு கொரியன் ஃபுட் தான் சமைக்க போகிறோம். ஸோ என்ன கொரியன் ஃபுட்னா இதுதான். ஸோ இது என்ன அப்படின்னா ஆமாம், அதே கே ட்ராமா எல்லாத்துலேயும் ஃபேமஸாக இருக்கிற டொப்போக்கி தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மசாலா பாக்கெட் வச்சுருந்தாங்க. கொழுக்கட்டை மாதிரி வந்துட்டு டொப்போக்கே வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்க எனக்கு கொழுக்கட்டை மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது கூட ஒரு ஃபோர்க்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நாம் வந்து ஆக்சுவலாக மைக்ரோவேவில் தான் அதை வந்து செய்யணும். ஆனால் சாட் ஜிபிடி பகவான்கிட்ட கேட்கும்போது இல்லையே இது ஸ்டவ் டாப்பில் கூட செய்யலாமே அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ சாட் ஜிபிடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபஸ்ட்டு அதில் கொடுத்துருந்த அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் வந்து கொழுக்கட்டை மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து உள்ளே போட்டுக்கிட்டேன். அண்ட் அந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் அவங்க வந்து கொடுத்துருந்த அந்த மசாலாவை வந்து உள்ளே வந்து போட்டுக்கிட்டேன். அதில் வந்து அவங்க 3 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆச்சு. ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அது நல்லா வெந்து வர்றதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் எனக்கு வந்து ஆச்சு. ஸோ இப்போ நம்ம டொப்போக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்வீட் அண்ட் ஸ்பைசின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்பைசி லெவல் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. காது வழியே அவங்களுக்கு புகையே வந்துடும், அந்தளவுக்கு ஸ்பைசியாக இருந்துச்சு. ஆனால் பிலீவ் மீ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனால் நல்ல காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து பிடிக்கும். நல்ல ஸ்பைசியாக சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அந்த உள்ளே போட்டிருக்க அந்த கொழுக்கட்டை மாதிரி இருக்குல்ல, அது நல்லா சீவியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. டோட்டல் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் வேணால் டேக் பண்ணி விடுறேன், நீங்களும் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சொல்லிடுறேன் இப்போவே செம்ம ஸ்பைசியாக இருந்துச்சு. ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் மீட் பண்ணலாம். பாய்.